முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் பச்சா கொஞ்சம் பச்சா நான் வந்தா போனதில்லை. பொண்ணு என்னடா பத்தே நீ கல்யாணம் பண்ணலாம். பேசாம இல்லையே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா. என்னாச்சு? ராத்திரிலாம் அவங்களுக்கு தூக்கமே இல்லை. எப்படி அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னண்ணா நீ நைட்டு எங்கடா போன? சும்மா வேடிக்கை பார்க்க போனேன். அங்க அடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன சத்த போய் வேடிக்கை பார்க்க போய். என்னடா சின்ன பிள்ளை கதை சொல்றியா என்கிட்ட? ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒட்டுமொத்த கூட்டமே சேர்ந்து. நான் வேடிக்கை அடிக்கல. நீ அடிக்கலன்னா உனக்கு என்னடா அங்க வேலை? எனக்கு உன் மேல அவ்வளவு கோவமா வருது தமிழ். குடும்ப மானத்தை வாங்குறியா? ஒண்ணும் இல்ல, நான் சும்மா வேடிக்கை பார்க்கணும். உனக்கு யாரு சொன்னா? நீ ஏன் அங்க வந்த? யாரு சொன்னாலாம் பேச்சு இல்ல இங்க. நீ என்ன பண்ணதான் பேச்சு. வேடிக்கை பார்க்க போனாங்க. ஒண்ணும் பண்ணல. உனக்கு என்னடா அங்க வேடிக்கை பாக்குற வேலை? தமிழ், எனக்கு தெரியுது நீ ஏதோ தப்பான வேலை செய்யற. அவனுங்க கூட சேர்ந்து நீ பொருள் விக்கிறியாடா? நீ பாத்தியா பொருள் வைக்கிறதா? யார் பேச்சு கட்டு வந்து கேக்குற? உன் கூட்டாளி பேச்சு கட்டு என்கிட்ட வந்து கேக்குற. எனக்கு தெரியும், அவர் தான் சொல்லிருப்பாருன்னு. அப்படியே போட்டனா கூட்டாளி பேச்ச கேக்குறனா? டேய், அவனும் என்ன மாதிரி உன் மேல அக்கறை உள்ள ஒரு அண்ணன் தான். என்ன கடுப்பா என் மேல? மட்டும் என்னென்ன சொல்லிருக்காரோ? சார் பெரிய பிசினஸ் பண்றீங்களோ உன் மேல கடுப்பை காட்டுறதுக்கு? என்னென்ன சொன்னாரோ? சும்மாலாம் யாரும் இங்க உன் மேல பழிய போடல. நீ பண்றதான் சொல்றாங்க. நான் ஒண்ணு பண்ணலண்ணே. டேய், அத்தனை மணிக்கு உனக்கு என்னடா வேலை? குடும்பமே இங்க நாரி போய் கிடக்குது. உனக்கு என்னடா அவனுங்க கூட வேலை? அரை குறைய பாத்துட்டு வந்து சொல்ல. நீ நம்பிக்கிட்டு இருக்காதுண்ணா. தமிழ், என் கண்ணால நான் பார்த்தேன்டா உன்ன. உனக்கு என்ன அங்க வேலை? திரும்ப திரும்ப அததான் கேக்குறேன். நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்க போனேண்ணே. நீ என்ன நம்பலத்தானே? பறிச்சிடல. வா இது படிக்கோ. வா டெஸ்ட் பண்ணிக்கோ. வா அந்த பறிச்சிடலாம். அளவுக்கு தகிரி இருக்கா? நீ தான் நம்பலையா? வா புறப்பட வா. போலீஸ்க்கு கூட்டிட்டு போனா புடிச்சிட்டானுங்கன்னா அதுக்கு வேற நான் தான் காசு தேடி அலையணும். நீ தான் நம்ப மாட்டீங்க. அவங்க அக்கா போற சொல்றது நம்புற. என்ன நம்ப மாட்டேற? இப்படி எல்லாம் பேசிட்டா நீ எந்த தப்பும் செய்யலன்னு ஆயிருமா? அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா நீ அதை அடிக்கிறியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓ, நீ என்ன நம்பலத்தானே? பறிச்சிடல. வா, உனக்கு ப்ரூவ் பண்றவா. சரி வா வா போலாம். ஆனா ஒண்ணு, போலீஸ்க்கு போனா நீ தான் மாட்டுவ. சும்மா நடிச்சு இங்க பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீ என்னென்ன பண்றன்னு எனக்கும் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி வா போலாம். வா. ஆனா தமிழ், நான் தயங்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட. தப்பு நீ பண்ணிருந்தனா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு. பறிச்சிடல. நானே வரேன். வா, நானே செய்வேன். வா போலாம். வா வா போலாம். சரி வா, ப்ரூவ் பண்றேன். நானே கூட்டு போறேன். வா. ஏய் நில்லு. நீ இவ்வளவு சீன் எல்லாம் போட்டா நீ நல்லவன் நான் நம்பிட மாட்டேன். நீ பண்ற தப்ப நானே கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சிருவேன்டா. பிரச்சனை இல்ல. இவங்க ஏன்டா இங்க வராங்க? அம்மா ஏற்கனவே நைட்டு ஃபுல்லா அழுது வீட்டுல தூக்கம் இல்லாம இப்பதான் தூங்குறாங்க. இவங்க வந்து ஏதாச்சும் சொல்லி கஷ்டப்படுத்த போறாங்க. ஏதாவது சொல்லி சமாடி. ஐயா, அம்மா இருக்காங்களா ஐயா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து அம்மா காலையிலேயே பாருங்க வெளியே போயிட்டாங்களே. மொய் கொடுக்கலான்னு வந்தையா? பிரச்சனை கொடுங்க, நான் கொடுத்துற மாட்டேன். ஏய் சும்மா இரு. ஆண்டி, நீங்க என்ன பண்ணுங்க, சாயங்காலம் அம்மா வந்துருவாங்க. இப்ப போயிட்டு சாயங்காலம் வந்து கொடுங்க. என்ன? ஆமா ஐயா, உன்னை கேட்க மறுத்துட்டேன். நான் கேள்விப்பட்டேன் கல்யாணம் பிரம்மாண்டமா நல்ல விதமா நடந்துச்சாமே. ஆமா ஆண்டி, ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டையா? கல்யாணத்துல தாலிய காணாம போய்
எல்லாம் பதறி போய் போய் தேடிட்டு வந்துகிட்டு இருந்தாங்களாம். எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏத்து விட்டு அலமேலு, பக்கத்து வீட்டு முனியம்மா, பக்கத்து வீட்டு இந்த பக்கம் இருக்காங்க அரசி, எல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட சொல்றாங்க, அடியே ஆண்டாளு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? நீ கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு, அவங்க ஒரு டிராமாவே நடந்து போச்சு. நானும் கேக்குறேன், என்னங்கடி சொல்லுங்கடின்னு. தாலிய காணாம போய் எல்லாம் பதறி போய் அப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னு சொல்றாளுங்க. உண்மைதானா? எல்லாமே உண்மைதான் ஆண்டி. இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிருந்தேன் சாமி கும்பிட. அங்க உங்க மருமக மன்சூர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏன்கான்னு கேட்டேன். உங்க பையனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்களாமே. உண்மை ஆண்டி? அது ஒண்ணும் இல்லையா, தேவா கொஞ்சம் கோவக்காரையா. ஓ, அதை கேக்குறீங்களா ஐயா? லோரி ஓட்டுறாரு, 3 டன் லோரின்னு உங்களுக்கு தெரியும். சனி ஞாயிறு தான் லீவு, வீட்டுல இருப்பாரு தம்பி. அப்ப சொன்னாரு, அம்மா கூட்டாளிங்களா வராங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்க போய் கடையில கொஞ்சம் பேசிட்டு வரோம், மித்த நாள் ஓய்வு கிடைக்காது, பார்க்க முடியாதுன்னு. சரியா, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்ப ரொம்ப நேரம் ஆச்சு, தம்பி வீட்டுக்கு திரும்பல. என்னன்னு பார்த்தா ஒரு 5-6 பேர் சீன கடையில கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப தண்ணி சாப்பிட்டுருக்காங்க ஐயா. கொஞ்சம் தண்ணி சாப்பிடும் போல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கும் போல அந்த வார்த்தை வந்து முத்தி போய் வாய் வார்த்தை முத்தி போய் நிதானத்துல என்ன பெருசுன்னு தெரியாம அங்க கடந்த நாக்காளி எடுத்து இவன் கூட்டாளி அடிக்க போய் தேவா, அவனுங்களும் நீ என்னடா பேசுறன்ட்டு இவனை எடுத்து போத்தல்ல அடிக்க போய் அது பெரிய அடிப்புடி சண்டையா மாறி அமளி துமளி ஆயிருச்சு. கடைக்காரன் பாத்துக்கிட்டு இருப்பானா, அவன் என்ன நம்மளுக்கு மச்சானா மாமனா? போலீஸுக்கு போன் பண்ணிட்டான், வந்து இறங்கிட்டானுங்க. இறங்கி எல்லாத்தையும் கைது பண்ணி லோரியில ஏத்தி கொண்டு போயிட்டானுங்க பாலாய்க்கு. கொண்டு போன கையோட உதைக்கிற உதையில என்ன விஷயம் கேட்ட எல்லாம் இவனை கை கட்டிட்டானுங்க. ஆரம்பிச்சது தேவாவால தான் அப்படின்னு. அப்ப அவனுங்க 2-3 பேரை விசாரிச்சுட்டு விட்டுட்டானுங்க. இவனை விடவே இல்ல. அப்புறம் கேள்விப்பட்டு நான் ஓடி போய் பார்த்து அழுது கஞ்சி விட்டுருங்க, என் பிள்ளை கோவத்துலதான் அப்படி செஞ்சிருப்பான், தங்கமான பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறேன். முடியாது, இன்னைக்கு நம்ம பிள்ளைய பாத்துட்டு போ, இங்க அழுது கூச்சல் போட்டு அழுதுகிட்டு இருக்காத, நாளைக்கு வா, நாளைக்கு தீர்மானம் பண்ணி பேசி முடிப்போன்னு சொல்லி என்ன அனுப்பிட்டானுங்க. அதுதான் என் நடந்த கதை. ஓ, அப்போ உங்க பிள்ளை எந்த தப்பு பண்ணல ஆண்டி? இல்ல, எனக்கு தெரிஞ்சு தேவா எந்த தப்பு பண்ணல ஐயா, இல்லவே இல்ல. ஓ ஐயா, அவன் கோவக்காரன் ஐயா. ஆத்திரம் வந்தா யாருன்னு பாக்க மாட்டான், போட்டு அடி அடி நொறுக்கி எடுத்துருவான். அந்த மாதிரிதான் அன்னைக்கும் அங்க போன இடத்துல என்ன பேசுனானுங்கன்னு தெரியல அவனுங்க. இவனுக்கு ஆத்திரம் வர அளவுக்கு பேசியிருக்கானுங்க, அதான் வச்சு சாத்தி எடுத்துட்டான், வேற ஒண்ணு இல்ல. ஆக மொத்தத்துல வந்து உங்க பையன் மேல தப்பே இல்ல. ஆமா ஐயா, தப்பு இல்ல. சரி ஆண்டி, நீங்க அப்புறம் அம்மா வந்தோன்னு வந்து பாருங்க. சரியா சாயங்காலம் வர. பாத்தியா, இந்த மாதிரி ஒரு சில அம்மா இருக்கிறதுனாலதான் பிள்ளைங்க இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணாலும் சரி சப்போர்ட் பண்றது. கேட்டா தாய். சரி நான் போறேன். ஏய், நீ எங்க போறப்போ? வீட்டுக்கு போ. ஏற்கனவே பிரச்சனை தாங்கல, அதுல இவரு வேற. வாங்க உட்காருங்க. அதேங்க, எப்ப பார்த்தாலும் யாரும் இப்ப நான் இருக்கேன் சரியா? நீ தங்கடல என்ன பேசுறேன். இருக்கு கண்ணாமூச்சி போடுவார். யார் வழியா கண்ண முடியுமா? ஐயோ நானா? டேய், நான் 10 தான் எண்ணுவேன், போய் ஒளிஞ்சிருங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. மாட்டிக்கிட்ட வெளியே வா.
சாப்பிட்டு விடுங்க. ஏன்டா நீங்க கூப்பிடல வந்து? நீதான்டா நாங்க வீட்டுல வந்து கூப்பிட்டோம், அம்மா சொன்னாங்க சாப்பிட்டு இருக்கேன்னு, அதனாலதான் நாங்க விட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீதான் லேட்டு. இல்லடா சாப்பிட்டு விடுங்கடா, அதான்டா கூப்பிடலாம் தானே. இவன் ஏன்டா இன்னும் பார்த்து என்னடா என்ன ஆச்சு? ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துட்டேன். கிளம்ப சாண்டு ஃபோன் கிடைச்சு. தெரியல, நான் கிளம்ப சாண்டு அந்த வீட்டுக்கு போனேன். ரூம் திறந்துச்சு. உள்ளுக்கு போனேன், காலையில போட்டு வச்சு என்னடா பண்றீங்க? சும்மா பேசிட்டு இருக்கோம். நான் சொல்லி அடிக்கிறீங்களா? இல்ல கூப்பிட சொல்லி ஒண்ணும் இல்லையே. எடு 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 எட்ரா எட்ரா டேய். எடு எடு. யார் போட்டாது? இல்லை ஓப்பனா வா, உங்க அம்மாட்ட கேக்குறேன். பொய் தானே வாங்கினேன். பொய் தானே. சரி கிளம்பு 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 போ போ போடா போடா. ஏய் போ கிளம்பு 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 போடா டேய். எவன் வந்தா வீட்டுக்கு? எவனை கூட்டு வந்த? போய் சொல்லாத. எவளை கூட்டு வந்த? என்ன கேள்வி பிள்ளை அழுவுது. எவனை கூட்டு வந்த? யாரு நான் கூட்டிட்டு வந்தேன்? நடந்து வரப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கல்ல, எவ்வளவு வந்தா வீட்டுக்கு நீ இல்லாதப்போ. என்ன சொன்னாங்க? நான் இல்லாதப்போ நீ எவ்வளவு கூட்டு வந்த சொன்னாங்க. போனதான் வச்சிருந்தேன், இப்ப நேரா கூட்டு வர அனுப்பிச்சிட்டியா? என்ன பைத்தியத்தை பிடிச்சிருக்கா? போய் சொல்லாத. உன் கூட இனிமேல் வாழவே முடியாது. எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். எனக்கு தேவையில்லை. நான் உனக்கு தேவையில்லாம சரி. நான் இல்லாதப்ப எவ்வளவு கூட்டு வந்த? ஆளுங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நான் அன்னைக்கு தான் போன்ல பார்த்தேனே. எனக்கு நீ வேணா. எனக்கு நீ வேணா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எனக்கு வேணா போடா. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க சாமி? இப்படிப்பட்ட மானக்கெட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. சாமி என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீ? நான் இருக்கிறப்ப வேற ஒருத்தர் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுல இல்லாதப்ப எவ்வளவு கூப்பிட்டு கூத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டுமா? நீ என்னால என்னதான் பண்றது சாமி? என்னதான் பண்ண சொல்ற இன்னும்? சாமி நான் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் சாமி. நான் அதையும் விரும்பிட்டேன் ரொம்ப. இன்னும் நான் என்னதான் சாமி பண்றது? உனக்கு வெக்கமா இல்ல? தப்புதான் சாமி. என்னை புரிஞ்சுக்கிறியா கொஞ்சமா? நான் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் சாமி. கொஞ்சமா என்னை புரிஞ்சுக்க சாமி. என்ன புரிஞ்சுக்கணும் நீ நினைக்கிற? ஏன் சாமி இப்படி என்னை கெஞ்ச வைக்கிற? ஏன் சாமி நான் ஒண்ணு சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற சாமி? நீ இப்ப சொல்றத நான் ஒத்துக்கணும் நீ நினைக்கிற? அப்ப நான் என்னதான் செய்யறது? நீயே சொல்லு. எனக்கு வேணாம். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னத்த அம்மா வீட்டுக்கு போற? அம்மா வீட்டுக்கு போறேன்னா என்னத்த அம்மா வீட்டுக்கு போற நீ? நான் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்றியா? சாமி இந்த மாதிரி பேசாத சாமி. கொஞ்சம் புரிஞ்சுக்க சாமி. விரும்பிட்டேன் சாமி. ரொம்ப விரும்பிட்டேன் சாமி. விரும்பிட்டேன். என்னால எனக்கு தலை சுத்துது சாமி. என்னால என்ன பண்றதுன்னு தெரியல சாமி. நீ ஒண்ணு பண்ற. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சாமி. என் பிள்ளை கூட்டிட்டு வந்து வாழு. சாமி என்னால உன் கூட வாழ முடியாதுடா. கத்தாத சாமி. ஐயோ, ஆளு இருக்காங்க சாமி. இப்பதான் தெரியுதா பக்கத்துல ஆள் இருக்காங்கன்னு? ஒரு பொண்ணை கூட்டு வச்சு போட தெரியலையா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உன் கூட எல்லாம் வாழ முடியாது. சொல்லுது ஒன்னு செய்யல சாமி. ஒரே ஒரு ஐயா செத்து போயிருக்கேன். அவனை கொண்டுறேன். நீ எனக்கு பாரமா இருக்கு சாமி. நீ வாழ விட மாட்டேன் கூட சாமி. நீ நான் சொன்ன வீட்டுல வாழலாம். ஐயா அம்மி நான் நல்லா பாத்துக்கேன் சாமி. இந்த பொரியல் பண்ற கட்சி. ஏய் முதல் சொல்லு. நல்லா பாத்துக்கலாம். நீ அப்படியா நல்லா பாத்துக்கலாம். இந்த ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழலாம். பாரமா இருக்கா சாமி? பாரமா இருங்க கொண்டுருவேன். சரியா? நான் உன் வாழ விட மாட்டேன். நான் உன் வீட்டுக்கு பார்க்க மாட்டேன். வேற யாரு கூடயும் வாழணும்னு நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. என் கூட மட்டும்தான் வாழணும். இல்லைன்னா நீ நான் கொண்டுருவேன் சாமி. அவன் கொண்டுட்டு அது கூட போய் சந்தோஷமா வாழுங்க. கவலைப்படாத. நீ செத்து போயிட்டனா
போட்டு பெருசா வச்சு அதுக்கு விதவிதமா பூ வச்சு நான் டெய்லி சாம்பிராணி போடுறேன். ஓகே சரியா? சரி சாமணி சாமணி சரி சாமணி. அப்படி இல்லனா நீனு நானு அது இந்த வீட்லயே சந்தோஷமா வாழலாம். சொல்லு சாமணி. சொல்லு சொல்லு முடியும் தானே? சொல்லு சாமணி. ஒத்துக்க சாமணி. கத்தி நான் சொல்றேன். கத்தி எடுத்தா சொல்லுவியா? நான் சொல்றேன். உண்மையா? கத்தி எடு. இதுக்கு பேரு சரிப்பட்ட எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். என்ன அம்மா வீட்டுக்கு போற? போன குடுறி. சொன்னா விளங்காத உனக்கு? என்னடா பண்ற? நான் அப்படித்தான் பண்ணுவேன். உன்னால கேட்க முடியுமா முடியாதா? எனக்கு அது வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உன்னை சாவ சொன்னேன். உன்னால செத்து போக முடியாதுன்னா அப்ப நீ என் கூட வந்து வாழு. என்னால உன் கூட வாழ முடியாது. முடியாதுன்னா செத்து போ. எனக்கு அது வேணும், நீயும் வேணும். அப்படி உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா நீ போய் சேர்ந்துரு. மேல சாமி கிட்டே போய் சேர்ந்துரு. நான் நிம்மதியா அது கூட வாழ்றேன். முடியுமா? சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. நீ சொல்லிதான் ஆகணும். என்னால உன் கூட வாழ முடியாது. வாழ முடியாது வாழ முடியாது வாழ முடியாது. என்ன காரணம் சொல்லு. அத உன்ன மாதிரி மானகிட்ட வாழ்க்கையில என்னால வாழ முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், செத்து போயிருன்னு. செத்து போயிரு. உன்னால முடியுமா முடியாதா சொல்லு. என்ன வீடு நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட. போன உடைச்சிட்டல, வீட்டுல கடந்து சாவடி. டேய் நில்லு. ஏய் என்னடா போற? கண்ணை பாத்து நில்லு. ஏய், சாவடி. கண்ணை பாரு.